ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்போடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது இதில் 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேனில் இருக்கிற சூட்டிலேயே புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கிடும். ஸோ வெங்காயம் வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், பேனோடைய சூட்டுக்கு கொத்தமல்லி புதினாலாம் வதங்கிடுச்சு. இப்போது இதோடைய சூடு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறெல்லாம் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சதுக்கு அப்புறமா இப்போது இந்த சட்னியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் இந்த சட்னியை களி, அதுக்கப்புறம் பொங்கல், உப்புமாலாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கெல்லாமே கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப கெட்டியாக அரைச்சி துவையல் மாதிரி கூட ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.